கோர்சஸ் ஆஃப் வேர்ல்டு வார் டூ. கோர்சஸ் அப்படின்னு சொன்னால் செகண்ட் வேர்ல்டு வார் வந்துட்டு எப்படி நடைபெற்றுச்சு, எந்தெந்த பகுதிகளில் இம்பார்ட்டண்ட்டாக செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு, எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இவங்க முக்கியமாக ஃபைட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் கோர்சஸ் ஆஃப் வேர்ல்டு வார் அப் டூ அப்படின்னு சொல்லலாம். நேச்சர் ஆஃப் தி வார். வேர்ல்டு வார் டூ வாஸ் ஃபவுட் ஆன் two distinct fronts, Europe and the Asia Pacific. In Europe, the war was fought by the Allies against the Germany and Italy. In Asia Pacific, Allies fought Japan. அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் வந்து பார்த்தா ரெண்டு பகுதிகள் நடக்குது. ஒன்று வந்து பார்த்தா யூரோப், அதுக்கடுத்து இன்னொன்று ஏஷியா பசிபிக். யூரோப்பில் யார் யார் ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜெர்மனி அண்ட் இட்டாலி வந்துட்டு ஃபைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இப்போ ஏஷியா பசிபிக் ரீஜனில் ஜப்பான் வந்துட்டு ஃபைட் பண்ணுறாங்க. சரிங்களா. வேர்ல்டு வார் டூ வாஸ் a modern war fought with heavy military equipment such as வேர்ல்டு வார் டூ வந்துட்டு மாடர்ன் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ணப்பட்ட மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் வெப்பன்ஸ் தான் அதுக்கான முக்கியமான நோக்கம். செகண்ட் வேர்ல்டு வாரில் என்னென்ன வெப்பன்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேங்க்ஸ், சப்மரைன்ஸ், பேட்டில் ஷிப்ஸ், ஏர்கிராஃப்ட்ஸ், ஏர் கேரிஸ், fighter planes and bomber planes. This involved a very large sources basis. Since all these equipment needed to be manufactured, there had to be a raw materials manufacturing capacity and technical inputs to improve the military hardware. This was an expensive and prolonged war of attribution. அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் வேர்ல்டு வார் வந்துட்டு மாடர்ன் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டேங்க்ஸ், அதாவது பீரங்கிகள், அதுக்கடுத்து சப்மரைன்ஸ், நீர்மூழ்கி கப்பல்கள், பேட்டில் ஷிப்ஸ், போர் தாங்கிய கப்பல்கள், விமானம் தாங்கிய கப்பல்கள், பாம் தூக்கி போடக்கூடிய விமானங்கள், இது எல்லாமே செகண்ட் வேர்ல்டு வாரில் பயன்படுத்தப்பட்டுச்சு. இதனால் இந்த வாரம் வந்துட்டு மாடர்ன் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் டூ. வேர்ல்டு வார் டூ வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் டிக்ளேர்டு வார் ஆன் ஜெர்மனி இன் செப்டம்பர் 1939. செப்டம்பர் 39 செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் ஜெர்மனிக்கு எதிராக வந்துட்டு போரை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஜூன் 1940 இட்டாலி ஜெர்மனி வந்துட்டு ஒன்று சேர்றாங்க. அதுக்கடுத்து செப்டம்பர் 1940 ஜப்பான் வந்து பார்த்தோன்னா இவங்களோட ஒன்று சேர்றாங்க. சரி, ஓகே, நான் ஜெர்மன், இட்டாலி, அதுக்கடுத்து ஜப்பானும் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த வாரில் வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தென் தேர் வாஸ் எ லிட்டில் ஆக்ஷன்ஸ் இமீடியட்லி ஆஃப்டர் தி டிக்ளரேஷன் ஆஃப் வார். பிரிட்டன் ஹேட் ஆல்ரெடி பிகன் எ பில்டிங் அப் இட்ஸ் மிலிட்ரி கெப்பாசிட்டி and all the young men were conscripted for military duty. The first years of the war were a time of the spectacular success of the German army, which occupied Denmark and Norway and later France. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இவங்களுக்கும் ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கும் இடையில வந்துட்டு அவங்களோட கப்பல் படை தளத்தை யார் டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போர் இருக்கிறதுனால பிரிட்டன் வந்துட்டு அவங்களோட கப்பல் படை தட்டை மிகப்பெரிய அளவில் டெவலப் பண்ணி வச்சுக்கிறாங்க. டெவலப் பண்ணி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆன உடனே அவங்களுக்கு தேவையான எல்லா பீப்புள்ஸும் வந்து எல்லா சப்போர்ட்ஸும் வந்துட்டு கிடைக்கிது, வெப்பனும் சரி. அதுக்கடுத்து அவங்களுக்கு தேவையான மிலிட்ரி பவர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய யங் மேன்ஸ், அதாவது இளைஞர்கள் எல்லாமே வலுக்கட்டாயமாக அவங்க வந்துட்டு போர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்துட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்தாங்க. டென்மார்க், நார்வே, இந்த பிளேஸ், ஃப்ரான்ஸ், இந்த பிளேசஸ் எல்லாமே ஜெர்மனியால் கைப்பற்றப்படுது. By 1941, all of the mainland Europe till the Russian frontier was under the Axis powers. The German army followed to a tactic lightning strike to storm in various countries and ஓவர்ரன் டெம். அதாவது ஃபர்ஸ்ட் 1941 வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, இட்டாலி அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே வருது. இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பிளிட்ஸ் கிரீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்டாக்கை வந்துட்டு ஏற்படுத்துகிறாங்க. பிளிட்ஸ் கிரீக் அப்படின்னு சொன்னால் லைட்டிங் ஸ்ட்ரைக், அதாவது மின்னல் வேக தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு எதிரிகள் எதிர்பார்க்காத நேரத்தில் மின்னல் வேகத்தில் அவங்க மேலே பாம் மலையை வீசிட்டு தாக்குதல் நடத்திட்டு திடீர்னு அங்கேருந்து போயிடுவாங்க. சொல்லுங்கள், அதுதான் அந்த திடீர் தாக்குதல் தான் மின்னல் வேக தாக்குதல், பிளிட்ஸ் கிரீக். அந்த மின்னல் தாக்குதலுக்கு பிளிட்ஸ் கிரீக் அப்படின்னு சொல்லி நேம். சரிங்களா. அதுக்கடுத்து தி British Royal Navy continued to be the most powerful among the European naval forces and ensured that the sea-borne invasions of Britain was not possible. பிரிட்டிஷ் வச்சுருக்கக்கூடிய கப்பல் படை தான் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கப்பல் படை அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் ஜெர்மனியால் பிரிட்டிஷை வந்துட்டு கப்பல் படை தளத்திலிருந்து அதேமாதிரி இவங்களை தாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ்கிட்ட இருக்கக்கூடிய கப்பல் படை தளம் மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு கப்பல் படை தளம் அப்படின்னு சொல்லப்படுது. However, Britain depended on large scale imports of food, raw materials and industrial goods by sea from the Empire and the US. To attack this, Germany developed a fleet of submarines which caused havoc, especially in the Atlantic Ocean.
area by sinking a large number of civilian ships carrying a supplies to Britain. இப்போ வந்துட்டு அவங்களோட கப்பல் படைத்தளம் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்கான கப்பல் படைத்தளமாக இருந்தாலும் இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஜெர்மனி வந்துட்டு ஒரு டாக்டிக்ஸை பயன்படுத்துகிறாங்க. பிரிட்டனுக்கு தேவையான உணவுப் பொருள் அதேமாதிரி அவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாமே அமெரிக்கா கிட்ட இருந்தும் வேறு எம்பையர் கிட்ட இருந்தும் தான் அவங்களுக்கு கடல் வழியாக வருது. அவங்களுக்கு போகக்கூடிய உணவையும் அதேமாதிரி அவங்களுக்கு போகக்கூடிய வெப்பன்ஸையும் நம்ம அட்டாக் பண்ணிடலாம். அவங்களுக்கு போகக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு பலவீனம் அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூரோப் வந்துட்டு ஜெர்மனி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தடுத்து நிறுத்துகிறாங்க. சரிங்களா? தென் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஏற்பட்ட முக்கியமான நிகழ்வுகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டன்கிரிக் அப்படின்னு சொன்னால் May 1940 மோர் தென் 3 lakhs British and French soldiers were forced to back to the beaches in Dunkirk. Britain would have to found it difficult to regroup if so many of their soldiers had been lost at டன்கிரிக் அப்படிங்கிற பிளேஸில் வந்துட்டு 3 lakhs soldiers வந்துட்டு பிரிட்டன் வந்துட்டு நிற்க வைக்க போகிறாங்க. ஆனால் வந்துட்டு பிரிட்டனோட படைகள் வந்துட்டு வலிமை இல்லாதனால இருக்கிறதுனால அவங்க வந்து திரும்பி வர சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ பேட்டில் ஆஃப் பிரிட்டன் பை July 1940 it was feared that the Germans were planning to invading Britain. Hitler wanted to force Britain to accept his proposals of peace by the prolonged airborne bombing campaign. The German Air Force began to attack specific targets, especially the ports, airfields, and industrial installations. In September 1940, London was bombed unmercilessly, an action known as the Blitz. By the October 1940, the night bombing raids on London and other industrial cities began. 1940 ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 1940 ஜூலையில் வந்துட்டு பிரிட்டனுக்கு எதிராக வந்துட்டு ஜெர்மனி வந்துட்டு போர் தொடுத்து போகுது. பிரிட்டன்கிட்ட வந்துட்டு நீங்கள் எங்ககிட்ட சமாதானம் ஆகிங்க, நம்ம 2 பேரும் சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. பட் அவங்க ஏற்றுக்காதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மிகப்பெரிய பாம் ஃபயரை வந்துட்டு போகிறாங்க. நிறைய பாம்புகளை வந்துட்டு அவங்களோட நாட்டுகளின் மீது தூக்க போகிறாங்க. லண்டன் மீது வந்து பார்த்தீங்கன்னா 1940 செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாம் பிளாஸ்ட் வந்துட்டு நடத்துகிறாங்க. நிறைய குண்டுமலை பிழிந்தது, அதாவது குண்டுமலை பிழிந்தது அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு நிறைய குண்டுகளை வந்துட்டு லண்டனில் வந்துட்டு போடுறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே கொல்லப்படுறாங்க. அதே மாதிரி நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லண்டனில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் அதே மாதிரி எந்தெந்த பகுதிகளில் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் பிளேசஸ், அதுக்கடுத்து இவங்களோட இராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்கக்கூடிய பிளேசஸில் வந்துட்டு நைட்டில் திடீர்னு பாம் பிளாஸ்ட் பண்ணுறாங்க. சொல்லுங்கள். தி கேம்பெயின் failed because with the aid of the newly developed and top secret devices radar for detecting aircraft while still at the distance, a fighter planes of the Royal Air Force Spitfires and Hurricanes were able to inflict several losses on the Germans bombers. அதாவது இந்த இவங்க வந்துட்டு போர் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி பாம் பிளாஸ்டிங் நடத்திட்டு இருந்தாலும் அதுக்கடுத்து ஒரு கண்டுபிடிக்கிறாங்க. ரேடார் அப்படிங்கிற ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாங்க. இதனால் என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்களோட சரௌண்டிங்குள்ளார அவங்களோட டெரிட்டரிக்குள்ளார ஏதாச்சும் பாம் பிளாஸ்டிங் ஏர்ஃபோர்ஸஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் தரக்கூடிய மெஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ரேடார் அப்படிங்கிற ஒரு மெஷினை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இதை டிடெக்ட் பண்ணுறதுனால அவங்க வந்துட்டு வார்ஷிப்ஸ் வந்துட்டு எங்கே வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஈஸியாக அவங்களால தாக்க முடியுது. அதுக்கப்புறமா இது வந்துட்டு பயனற்று போயிடுது. சரிங்களா? இதுக்காக இவங்க ஜெர்மனி பயன்படுத்தப்பட்ட பிளான்ஸோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பிட்ஃபயர்ஸ் அண்ட் ஹரிகேன்ஸ். ராயல் ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு சொல்லப்படுது. சரிங்களா? ராயல் ஏர்ஃபோர்ஸில் இருந்து ஜெட்ஸோட நேம் ஸ்பிட்ஃபயர்ஸ் அண்ட் ஹரிகேன்ஸ். தென் the raids stopped after October 1940. The Germans dropped their plans to invade Britain because of the failure of the air battle. அவங்க வந்துட்டு அவங்களோட போர் விமானங்களை வந்துட்டு நிறுத்திட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ரேடார் மிஷின் இருக்குது. ரேடார் மிஷின் இருக்கிறதுனால பிரிட்டனை வந்துட்டு போர் தொடுத்து போகிறது வந்துட்டு நமக்கு வேஸ்ட்டு. போர் தொடுத்து போனோன்னா கண்டுபிடிச்சு நம்மளை அழிச்சிடுறாங்க. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஏர்கிராஃப்ட் அட்டாக்ஸை வந்துட்டு ஜெர்மனி வந்து 1940 ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சரிங்களா? தென் லென்லீஸ் பாலிசி அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்ப்போம். 1941 to 1945 President Woodrow Wilson realized the United States had to change its policy of isolation, but it could not intervene directly in the war in Europe because it was not politically feasible. So he started to program a Lend-Lease in the March 1940. The arms, foods and military equipments and other supplies were sent to Britain disguised as loan.
which would be returned after use. These arguments these resources of Britain to a great extent. Between 1941 to 1948, the total aid under the Lend-Lease amount to $46.5 billion American dollar. லென்லீஸ் பாலிசி அப்படிங்கிறது 1941 to 1945 செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும்போது பிரசிடென்ட் உட்ரோ ரூஸ்வெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தின ஒரு கொள்கை தான் இந்த லென்லீஸ் பாலிசி அப்படின்னு சொல்லி லென்லீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குத்தகை அப்படி இல்லாட்டி கடன் கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கடன் கொடுத்து குத்தகை கொடுக்கறது தான் இதுன்னு சொல்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா 1941 to 1945 பிரிட்டனுக்கு அவங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் சப்ளை பண்ணுறோம், நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் வந்துட்டு இதுக்காக பணம் வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து கொடுத்தா போதும். இப்போ வந்துட்டு வாடகை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது லென்லீஸ் பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ், அவங்களுக்கு தேவையான மிஷின் கன்ஸ், இந்த மாதிரி எல்லா தேவைகளையும் வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு அவங்கள மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் $25 மில்லியன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு $1 பில்லியன் வந்துட்டு பிரிட்டனுக்கு இவங்க வந்துட்டு கடனாக கொடுத்துருக்குறாங்க. இன்வேஷன் ஆஃப் ரஷ்யா இன் 1941 to 42. 1941-42 வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்துட்டு ரஷ்யா மீது போர் தொடுத்து போகிறாங்க. இன்வேஷன் அப்படின்னு சொன்னால் போர் தொடுத்து போகிறது, சரிங்களா. இன் ஜூன் 1941 தி ஜெர்மனி ஆர்ம்டு இன்வேடட் ரஷ்யா. தி லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் மூவ் who were to seize prime land of the settlements Germans, to destroy the communist regime and also exploit Russia's new natural resources, especially oil. The German strategy of lightning strikes was initially successful and the army penetrated 1,000 miles into the Russian territory, where soon the German army then marched on Moscow, but ultimately the resistance by the Soviet army and the fierce Russian winters defeated the German army. அது 1941 ஜூனில் வந்துட்டு ஜெர்மனி ரஷ்யா வந்துட்டு இன்வைட் பண்ணி போகிறாங்க. அவங்களோட முக்கியமான கோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எவ்வளோ முடியுமோ ரஷ்யன் டெரிட்டரியை வந்துட்டு அவ்வளோ அவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், அவங்களோட வளங்களை வந்துட்டு கொள்ளையடிக்கணும், அதை வந்துட்டு அழிக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட முக்கியமான நோக்கம். அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ஃபீல்ட்ஸை அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறது இவங்க ஜெர்மனியோட முக்கியமான நோக்கம், சரிங்களா. ஜெர்மனி ஸ்டார்டிங்கில் அவங்க லைட்னிங் ஸ்ட்ரைக் மூலமாக அவங்க ஸ்டார்டிங்கில் வின் பண்ணாலும் அதுக்கடுத்து வரக்கூடிய காலங்களில் ஜெர்மனி ரஷ்யாவோட வின்டர் சீசனாலையும் அதே மாதிரி அவங்களோட அட்டாக்னாலையும் இவங்க வந்து ஜெர்மனி பீப்புள்ஸ் வந்துட்டு பின்வாங்குறாங்க, சரிங்களா. தென் தி பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிராட் 17 ஜூலை 1942 to 2 February 1943. பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிராட் வந்துட்டு 1942லேருந்து 1943 வரை நடக்குது. இன் ஆகஸ்ட் 1942 தி ஜெர்மன்ஸ் அட்டாக்ட் ஸ்டாலின்கிராட் ஸ்ட்ரெச்சிங் about 30 miles 50 kilometers along the Balkans of the Volga River. Stalingrad was the large industrial city producing armaments and tractors. ஸ்டாலின்கிராட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்க்கு 1941 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 1000 miles பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா பிளேஸஸ் வந்து ஆக்குபை பண்ணிடுறாங்க. அது மாதிரி அவங்களோட கேபிட்டலாக இருக்கக்கூடிய மாஸ்கோவையும் ஜெர்மனி பீப்புள்ஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து பேட்டில் ஸ்டாலின்கிராடில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்டாலின்கிராட் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு தேவையான டிராக்டர்ஸையும் அவங்களுக்கு தேவையான ஆர்மமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸை சப்ளை பண்ணக்கூடிய மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி தான் இந்த ஸ்டாலின்கிராட். இந்த ஸ்டாலின்கிராட் வந்துட்டு ஓல்கா ரிவருக்கு பக்கத்தில் இருக்குது. ஓல்கா ரிவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின்கிராட் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை வந்துட்டு ஜெர்மனி வந்துட்டு அட்டாக் பண்ணால் தான் அவங்களுக்கு தேவையான மெஷின் கன்ஸ் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த சிட்டியை வந்துட்டு அட்டாக் பண்ணுறாங்க. கேப்சரிங் தி சிட்டி வுட் கட் the Soviet transport links between the southern Russia. The Stalingrad would then enable to invading the Germans to have access to the oil fields of the Kazakh. In addition to seizing of this city bore the name of Soviet leader Stalin, would serve as the great personal and propaganda victory of Hitler. German war planners hoped to achieve the ended with the fall blow, Operation Blue. On June 28, 1942 operations began with the significant German victories. அதுக்கடுத்து ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாலின்கிராட் அப்படிங்கிற பிளேஸை வந்துட்டு நீங்கள் ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டாலின்கிராட் ஆக்குபை பண்ணுறது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹிட்லருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டுனா ஸ்டாலின் அப்படிங்கிறவர் அங்கே ரஷ்யாவை ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரூலரோட நேம், அவரோட நேமில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் ஆக்குபை பண்ணார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து ரஷ்யாவை வின் பண்ணதுக்கான சமம் அப்படின்றத ஸ்டாலின்கிராட் ஆக்குபை பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸ்டாலின்கிராடில் இருக்கக்கூடிய கசகஸ் அப்படிங்கிற ஆயில் ஃபீல்டை அட்டாக் பண்ணும், அவங்களோட கண்ட்ரோல் கீழ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. அதுக்கடுத்து ஸ்டாலின்கிராடை இவங்க அட்டாக் பண்ணி அவங்களோட ஆக்குபை கீழே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சதர்ன் ரஷ்யாவுக்கு போகிறதுக்கு ரஷ்யாவுக்கு வந்துட்டு வழி இருக்காது அப்படிங்கிறதுனால இது ஒரு முக்கியமான ஒரு
மூமெண்ட்டாக பார்க்கப்படுது சரிங்களா. அதுக்கடுத்து 1942 ஜூன் 8 இந்த ஆக்குபை பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ரேஷன், அந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து ஸ்டார்டிங்கில் இந்த ஆப்ரேஷன் ப்ளூலையும் சரி, அதுக்கடுத்து ஸ்டாலிங்கார்ட் அட்டாக்லையும் சரி ஜெர்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறாங்க. தென் ரஷ்யன் பீப்புள் சஃபர்ட் நாட் ஒன்லி ஃப்ரம் தி பேட் ஒர்க்கிங் அண்ட் லிவிங் கண்டிஷன்ஸ் பட் ஆல்சோ ஃப்ரம் இல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜெர்மன் அண்ட்ஸ் இன் தி ஆக்குபைட் ஏரியாஸ். அதாவது அவங்க வந்துட்டு ஆக்குபை பண்ணுறதுனால மட்டும் பாதிக்கப்படல. ரஷ்யன் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பீப்புள்ஸில் இருக்கக்கூடிய ஏரியாஸில் இருக்கக்கூடிய நிறைய கொடுமைகள் வந்துட்டு நடத்தப்படுது, அவங்களுக்கு சித்திரவதைகள் வந்துட்டு நடத்தப்படுது சரிங்களா. தென் there were about 50 million civilians deaths during the war and about 10 million members and armed forces were killed. 15 million அப்படின்னு சொன்னால் 150, 1,50,00,000. 1 million அப்படின்னு சொன்னால் 10 lakhs, 1,50,00,000, 1.5 கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகிறாங்க. அதுக்காக 10 million மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ட் வேர் கில்டு, அதாவது படுகொலை செய்யப்படுறாங்க. ஆல் டுகெதர் ஓவர் 1/10 ஆஃப் தி ரஷ்யன் பாப்புலேஷன் டைலி. இந்த வாரில் வந்து பார்த்தீங்கன்னா 1/10 ஆஃப் 10 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒருத்தர் இறந்து போனதாக கணக்கிடப்படுது. அந்தளவுக்கு டெத்தோட 1.5 கோடி மக்கள் ரஷ்யாவில் மட்டும் இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்களேன். எட் தி பீப்புள் ரிமைன் லாயல் டு தி கவர்மெண்ட் டிஸ்பைட் ஹிட்லர்ஸ் ஹோப் ஆஃப் தி ஆன்டி ஸ்டாலின் ரெவல்யூஷன்ஸ் தி சக்ஸஸ்ஃபுல் டிஃபெண்டட் தி சிட்டி ஆஃப் ஸ்டாலிங்கார்ட். அதுக்கடுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் ஆஃப் ஸ்டாலிங்கார்டுக்கு அப்புறமாவும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு எதிராக திரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் நினைக்கிறாரு. பட் ஹிட்லர் நினச்சது தப்பு. இந்த ஸ்டாலிங்கார்ட் ஆக்ட் வாருக்கு அப்புறமாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. பேட்டில் ஆஃப் El Alamein 1942. In the early years of the war, German forces under the General Rommel were remarkably successful in occupying North Africa, rapidly leaving the British with the only Egypt. The Allied forces under the General Montgomery counterattacked and defeated the German and Italian forces at எல் அலாமின் இன் நார்த் ஆஃப்ரிக்கா. நார்த் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற பிளேஸில் இவங்க ஆலிஸ் நேஷன்ஸோட முக்கியமான ஒரு படை தளபதியாக வந்துட்டு மான்கோமெரி அப்படிங்கிறவர் இருக்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறது, நார்த் ஆஃப்ரிக்காவில் இவங்க பிரிட்டனும் இட்டாலியும் வந்துட்டு ஜெர்மனியும் இட்டாலியும் வந்துட்டு அட்டாக் பண்ண வராங்க. அட்டாக் பண்ண வரும்போது இவர் வந்துட்டு நார்த் ஆஃப்ரிக்காவில் அவங்கள தோற்கடித்து திரும்பி அனுப்புகிறார் சரிங்களா. தி ஜெர்மன் ஆர்மி வாஸ் கிளாஸஸ் அக்ராஸ் தி டெசர்ட்ஸ் அவுட் ஆஃப் தி நார்த் ஆஃப்ரிக்கா. திஸ் ப்ரொவைடட் தி பேஸ் ஃபார் தி ஆலிட் ஃபோர்ஸஸ் இன்வெர்ட் இட்டாலி. அதாவது ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ஆலிஸ் நேஷன்ஸில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை இந்த வார் வந்துட்டு கொடுக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜெர்மனி வந்து தோற்கடிக்கப்பட்டுச்சு, அவங்களோட டெசர்ட் வழியாக மறுபடியும் அவங்களோட பகுதிக்கு திருப்பி அனுப்பப்பட்டுச்சு. அதுக்கடுத்து இட்டாலியை பொறுத்தொடுத்து ரஷ்யா வந்துட்டு போகிறாங்க. சரண்டர் ஆஃப் இட்டாலி இன் 1943. முசோலினி ஹேட் பீன், அதாவது முசோலினி வந்து இட்டாலியோட பிரசிடெண்ட்டாக டிக்டேட்டராக இருக்கிறாரு. இட்டாலி வந்துட்டு சரண்டர் ஆகுது செகண்ட் வேர்ல்டு வாரில். எப்போ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 1943 Mussolini had been thrown out and the new government of Italy surrendered to the Allies in 1943. However, the Germans set Mussolini up in the puppet regime in the north. Mussolini was killed in April 1945 by Italian partisans. அதாவது முசோலினி வந்துட்டு அவர் தோற்கடிக்கப்பட்டு 1943 ரஷ்யன் கவர்மெண்ட்டால் வந்துட்டு ஒரு பப்பட் ஆட்சி, அதாவது அவங்க சொல்லக்கூடியது செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளரை வந்துட்டு முசோலினி வந்து மாற்றப்படுறாரு. அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய புரட்சியாளர்களால் 1945 முசோலினி வந்து தோற்கடிக்கப்படுறாரு, அதாவது கொல்லப்படுறாரு சரிங்களா. தென் ஹெண்ட் ஆஃப் ஹிட்லர். தி Allied forces under the command of the General Eisenhower invaded Normandy in France. Slowly, the German army was forced to break back, but the Germans fought back and the war continued for nearly another year. And finally, they ended in May 1945. Hitler committed suicide in April 1945. ஹிட்லர் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிட் நேஷன்ஸ் இருக்குல்ல, ரஷ்யா, அதுக்கடுத்து பிரிட்டன், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெர்மனியை வந்துட்டு ஆக்குபை பண்ணுறாங்க. ஜெர்மனியோட கூட ஒவ்வொரு பிளேஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோல் கீழே வரும்போது மே 1945 வந்துட்டு பெரும்பாலான பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர் கையில் இருந்த பகுதிகள் ரஷ்யா கூட கீழே போயிடுது. அதுக்கடுத்து அந்த மாதிரி ஹிட்லர் வந்து 1945 சூசைட் பண்ணிக்கிறார் சரிங்களா. From 1944, the Russian army began to attack the Germany from the east and captured the
much of the Eastern Europe and Poland. In 1945, they occupied the parts of Berlin. So Germany were divided into two sections after the war. Second World War எண்டுக்கு அப்புறமா ஜெர்மனி வந்துட்டு பிரிட்டிஷ் ரஷ்யாவோட கண்ட்ரோல் கீழே இருக்குது. ரஷ்யாவோட கண்ட்ரோல் கீழே இருக்கும்போது வந்து பார்த்தா இது ரெண்டா பகுதிகளாக பிரிக்கப்படுது. சரிங்களா? தென் வார் இன் தி ஏஷியா பசிபிக் ரீஜன். ஏஷியா பசிபிக் ரீஜன் வந்துட்டு யார் ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்துட்டு ரூல் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு எப்படி ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஜப்பான் ஹேட் entertained visions of the glorious empire very much on the same lines as Hitler. Japanese army invaded Manchuria in 1931, though China appealed to the League of Nations. This aggressions did not attract the attentions of the United States or Berlin. In 1937, Japan invaded China and seized Beijing, Peking as it was the known, which had traditionally been capital of the China. The regions around the Shanghai was also captured, and Nanjing, the capital, was captured at the end of the year. The Japanese army indulged in biggest slaughter ever known in history. Nanjing civilians were killed and masses for the sport, and all females from children to all old women were tortured and killed. அதாவது ஏஷியா பசிபிக் ரீஜனில் வந்து மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார ஆட்சியாக வந்தது ஜப்பான் சனங்கள். ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1931 மஞ்சூரியா வந்து சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். மஞ்சூரியாவே போர் தொடுத்து போகிறாங்க. போர் தொடுத்து போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க லீக் ஆஃப் நேஷன் கிட்ட வந்துட்டு இவங்க கேட்குறாங்க, இவங்க அந்த ஹெல்ப் கேட்குறாங்க. லீக் ஆஃப் நேஷன்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க லீக் ஆஃப் நேஷன் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணுறதில்ல. அதுக்கடுத்து மறுபடியும் 1937 வந்து பார்த்தா சைனாவில் இருக்கக்கூடிய பீஜிங், அதுக்கடுத்து சைனாவோட பெரும்பாலான பகுதிகளில் ஜப்பான் வந்துட்டு இன்வைட் பண்ணி போய் வின் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் கொடுமைப்படுத்தப்பட்டு அதேமாதிரி கொலை செய்யப்படுறாங்க. சிங்கன்சு The Solomon Islands was combined offensive involving the army and the navy and lasted the several months. Both were crushing defeats of the Japanese. அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி எது அப்படின்னு சாலமன் ஐலாண்ட்ஸ் வாஸ் கம்பைன்ட் அஃபென்சிவ் இன்வால்வ். அதாவது ஜப்பானுக்கு எதிராக வந்துட்டு போர் தொடுக்கக்கூடிய அவங்களோட அட்டாக்ஸை வந்துட்டு எதிர்க்கக்கூடிய ஒரு பகுதியை வந்துட்டு சாலமன் ஐலாண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. இவங்களோட ஜப்பானோட அட்டாக்ஸ் எல்லாமே இவங்க வந்துட்டு முறியடிக்கிறாங்க. சரிங்களா? ஆஃப்டர் திஸ் அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் வேர் ஏபிள் டு ரீடேக் தி பிலிப்பைன்ஸ். கிராஜுவலி தி ஜாப்பனீஸ் வேர் thrown out of the most of their conquered territories. In 1944, the combined British and Indian armies were able to push back the Japanese would attempted to invade the northeast of India. Then they, along with the Chinese, they pushed the Japanese out from Burma and liberated Malaya and Singapore. அதாவது ஸ்டார்டிங்கில் 1944 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜப்பான் வந்துட்டு சைனாவை அட்டாக் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட இந்தியாவை வந்துட்டு நார்த் பகுதியில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பகுதிகளில் அட்டாக் பண்ணுறதுக்கு இங்கே வராங்க பிரிட்டிஷ். அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜப்பான் இன்வைட் பண்ணி வந்தது வந்துட்டு முறியடிக்கப்பட்டு அவங்களோட பகுதியே திரும்பி அடிக்கப்படுது. அதேமாதிரி அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிலிப்பைன்ஸில் இவங்க அட்டாக் பண்ணி வச்சிருக்குது எதிர்க்கிறதுனால பிலிப்பைன்ஸ் தீர்வுகளில் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்துட்டு முறியடிக்கப்படுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட ஹெல்ப் மூலமாக பர்மா, அதுக்கப்புறம் மலேசியா, சிங்கப்பூர், இந்த பர்மா வந்துட்டு சுதந்திரம் அடைஞ்ச நாடாக வந்துட்டு அறிவிக்கப்படுது. இவங்க இது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் சைனா வந்துட்டு அட்டாக் பண்ணி வச்சுருந்த ஒரு பிளேஸ். அந்த ஹிரோஷிமா நாகசாகி ஆகஸ்ட் 1945 ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற பிளேஸில் ஜப்பான் மீது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அணுகுண்டுகள் வந்துட்டு வீசப்படுது. அது எப்போ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆஸ் தி டாப் ஆஃப் தி சீக்ரெட் ப்ராஜெக்ட் யூசிங் தி latest scientific advances, the US developed the atomic bomb immensely more powerful than conventional explosives. The Japanese generals refused to surrender, and finally US dropped the atomic bomb on Hiroshima. As the Japanese still refused to surrender, and another bomb was dropped to Nagasaki. The Japan ultimately announced the surrender on the 15th August 1945 and formally signed in the 2 செப்டம்பர் 1945, bringing the end of the World War II. ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க ஜப்பான் வந்துட்டு மிகப்பெரிய உள்ள ஒரு சர்வாதிகார நாடாகவும் அதே மாதிரி மற்ற நாடுகளை ஆக்குபை பண்ணக்கூடிய நாடாகவும் இருக்குது. நாங்கள் செகண்ட் வேர்ல்டு வாரை முடிவு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்கிறாங்க. பட் ஜப்பான் வந்துட்டு ஏற்றுக்கிறதால நாங்கள் வந்துட்டு வார முடிவு கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தொடர்ந்து வார் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜப்பான் மீது அமெரிக்கா வந்துட்டு போர் தாக்குதலை வந்துட்டு நடத்துகிறாங்க. அவங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அட்டாமிக் பாம் ஃபர்ஸ்ட் அமெரிக்கா தான் அட்டாமிக் பாம்பை டெவலப் பண்ணுறாங்க. டெவலப் பண்ணிவிட்டு ஹீரோஷிமா அப்படிங்கிற பிளேஸில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாம்பு போகிறாங்க. அதுக்கப்புறமா ஜப்பான் வந்துட்டு நாங்கள் சரண்டர் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லுது. மறுபடியும் இன்னொரு நாகசாகி அப்படிங்கிற பிளேஸில் இன்னொரு அட்டாமிக் பாம்பை போடுது. பாம்பு போடுறதுக்கப்புறமா 1945
இவங்க வந்து ஆகஸ்ட் 15 1945ல நாங்கள் சமாதானம் வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதுக்கு 2 செப்டம்பர் 1945 வந்துட்டு வேர்ல்டு வார் 2 நம்ம முடிவு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து 1945 செப்டம்பர் 2 ஜப்பான் சரண்டர் ஆகுறதோட வேர்ல்டு வார் 2 வந்துட்டு எண்ட் ஆகுது. சரிங்களா? எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு வார் 2 எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது நியூ ஜியோ பொலிட்டிக்கல் பவர் சேலஞ்ச், அதாவது வேர்ல்டு வைட வந்து பார்த்தா மிகப்பெரிய அளவில் அவங்களோட எல்லைப் பகுதிகள் வந்துட்டு தனித்தனியாக மறுபடியும் சீரமைக்கப்படுது. அதுக்கடுத்து நிறைய மாற்றங்கள் வந்துட்டு ஏற்படுத்தப்படுது. நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு ஆக்குபை பண்ணி வச்சுருந்தாங்களே, காலனைஸ் பண்ணி வச்சிருக்கிற கண்ட்ரிஸ் வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. அவங்களோட எல்லைப் பகுதிகளை வந்துட்டு மறுபடியும் திருத்தி அமைக்கப்படுது. கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் வந்துட்டு கம்யூனிஸ்ட் ஐடியா வந்துட்டு, அதாவது முதலாளிகளும் தொழிலாளிகளும் சமம் அப்படிங்கிற ஐடியா வந்துட்டு ரஷ்யா அதுக்கடுத்து மற்ற கண்ட்ரிஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து நியூக்ளியர் ப்ளோரிஃபிகேஷன், அதாவது அப்போ தான் தெரியுது நியூக்ளியர் அப்படிங்கிறது, ஆட்டோ பாம் அப்படிங்கிறது இவ்வளோ வந்துட்டு மிகப்பெரிய அளவில் சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதுக்கப்புறமா நிறைய கண்ட்ரிஸ் வந்து பார்த்தோன்னா குறைஞ்ச அளவு நீங்கள் நியூக்ளியர் பாம்ஸை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத அக்ரிமெண்ட்ஸ் வந்துட்டு சைன் ஆகுது. சரிங்களா? அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ், அதுக்கடுத்து யுஎன்ஓ WHO அந்த மாதிரியான யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ், அந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வேர்ல்டு வைடாக வந்துட்டு டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இதெல்லாம் எதுக்காக டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா இன்னொரு வேர்ல்டு வார் 3 அப்படிங்கிற ஒரு வார் வரக்கூடாது. அதே மாதிரி உலக அமைதி நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஏஜென்சிஸ் எல்லாம் வந்துச்சு. சரிங்களா?